அடியனுடைய அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை பொழுதிலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அந்த நாளிலும் கூட நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை மையமாக வச்சு கூட நம்ம ஒரு சிறிய தலைப்பை நம்ம அமைச்சிருக்கிறோம். அந்த அந்த இமேஜ் போடுங்க. ஸோ இதுதான் தலைப்பு. என்ன தலைப்புங்க? மெலிதா தீவு. வேதத்தில் அப்போஸ்தலர் பவுல் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரயாணமாய் போயிருக்கிறாரு அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் போயிருக்கிறாருன்றது தான் நம்ம இந்த பாடத்தை குறித்து பார்த்துருக்குறோம். ரெண்டாவது, அப்போஸ்தலர் பவுலை குறித்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தேவன் அவர் அமுச்சு விட்டாரா, இந்த இடத்துல ஊழியம் செய்யப்பட்டதா, இந்த இடத்துல என்னென்ன விஷயம் நடந்திருக்குது, வேதத்தில் நம்மளுக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்ன, வேதத்தை சொல்லாத இருக்கிறதான விஷயங்கள் என்னென்ன, இந்த பாடத்தை உதாரணமாக பார்க்கும்பொழுது எனக்கு இந்த மெலிதா தீவு குறித்து குறிப்பாக நான் பார்க்கும்பொழுது இதில் ஆரம்பத்தில் இந்த பாடத்தை குறித்து எடுக்கும்பொழுது எனக்கு ஒரு கேள்வி, இதில் நம்ம என்ன விஷயத்தை எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வியாக இருந்துச்சு. ஆனால் எடுக்க தான் இதில் இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படின்றது எனக்கு ஒரு சில விஷயத்தில் கற்றுக்கிற ஒரு தருணமாய் அமைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். இப்போ மெலிதா தீவுக்கு அப்போஸ்தலர் பவுல் பிரயாணமாக போகிறாருன்னா, அப்போஸ்தலர் பவுல் இந்த இடத்துக்கு போகிறப்ப எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு அப்படின்னா, அப்போஸ்தலர் பவுல் யூதர்களால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் சிறை கைதியாக ஆக்கப்பட்டிருக்கிறாரு. அப்போஸ்தலருடைய பவுலினுடைய ஊழியம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 பிரயாணங்கள் சொல்லுவாங்க. 1, 2, 3 பிரயாணம் சொல்லுவாங்க. அந்த 3வது பிரயாணத்தில் குறித்து பார்த்தீங்கன்னா, அவர் அந்த பிரயாணத்தை செல்லும்பொழுது தான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலர் பவுல் எருசலேமுக்கு நான் போகணும்னு சொல்கிற பொழுது, எருசலேமுக்கு போய் அங்கே பலி செலுத்தும் பொழுது, இதெல்லாம் நீங்கள் அப்போஸ்தலர் 21 அதிகாரத்துலேருந்து நீங்கள் குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு அப்போஸ்தலர் 21, 27லேருந்து நீங்கள் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 28 முடிக்குமே பார்த்தீங்கன்னா அவர் சிறை கைதியாகவே இருக்கிறாரு. ஆனால் சிறை கைதியாகவே இருந்தாலும் அவர் தேவனுடைய ஊழியத்தை எப்பேற்பட்டவராக செய்கிறாருன்றதை நம்ம குறித்து பார்க்குறோம். அப்போ அங்கே எருசலேமில் இருக்கிறதான எருசலேமில் இருக்கிறதான யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போஸ்தலர் பவுலை சிறைப்பிடிச்சு அவர் எப்படியாச்சும் அவரை கொலை செய்யணுன்ற சபதம் எடுத்து கிட்டத்தட்ட என்ன பண்ணுறாங்கன்னா, புசிக்கவும் இல்லை குடிக்கவும் இல்லைன்ற ஒரு விஷயங்கள்லாம் இந்த அப்போஸ்தலர் நடக்குதுன்னு பார்க்குறோம். ஆனாலும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோமன் சேனாதிபதியாக லீசியா என்ன பண்ணுறாருன்னா, எருசலேமில் இருக்கிறதான யூத ஜனங்களுடைய கையில் தப்ப வச்சு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் தங்களுடைய காவலில் வைக்கும்படி தானே பேலிஸுக்கு செசரியாவில் அனுப்பிவிட்டு, அப்புறம் யூலியன் 100க்கு அதிபதி, இதெல்லாம் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். இதெல்லாம் அமுச்சு விட்டுட்டு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அப்போஸ்தலர் பவுலை பாதுகாக்க வருகிறான்னு பார்க்குறோம். இதுக்கப்புறம் என்ன நிகழ்வு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோமர் அதிகாரிகள் வராரு. ரோமன் அதிகாரி வரும்பொழுது யூத ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு தயவாக எங்களுக்கு மேலே பட்சமாக நடந்து அப்போஸ்தலர் பவுலை என்ன பண்ணணுன்னா கொலை செய்வதற்கு எங்களுக்கு நீ ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பேலிக்ஸ் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவர் இப்போ எங்கள்கிட்ட நீங்கள் அவர் என்ன தப்பு பண்ணிக்கிறாருன்னு சொல்லுங்கள், ஒருவேளை நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா அதன்படி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி யூத ஜனங்களும் வராங்க. அந்த ஜனங்கள் வராங்க. அவங்க பவுலுக்கு விரோதமாக எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அது அவங்க வேத பிரமாணத்துக்கு அடுத்ததாக இருக்குன்னு தவிர்த்து அவர் மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் எதுவும் அமையலை அப்படின்னு வருதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படியே பிரயாணமாக வரும்பொழுது அவங்க எங்கெங்கெல்லாம் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரோமுக்கு செல்லும் பொழுது கிட்டத்தட்ட அதிரியமித்தியம் என்ன ஒரு கடல் பயணத்துக்கு வராங்க. அப்புறம் சீதோம் துறைமுகத்துக்கு வராங்க. சிலிசியா பாம்பி நாட்டு கடந்துக்கு போகிறாங்க. அப்புறம் கிரேத்தா தீவு அருகில் கிட்டத்தட்ட பேனிஸ் துறைமுகமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க ரோமுக்கு கடந்து செல்வதாக ஒரு காணப்படுகிறது நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமல்லாத படிக்க நம்ம அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 39 வசனத்தை நம்ம படிக்கலாம். அப்போஸ்தலர் 27:39 27ஆம் அதிகாரம் 39 வசனத்திலிருந்து. பொழுது விடிந்த பின்பு இன்ன பூமி என்று அறியாதிருந்தார்கள். அப்பொழுது சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது. இப்போ இந்த சூழ்நிலை நீங்கள் பார்த்துக்கிங்கன்னா, அப்போஸ்தலர் 27:39 பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்டத்தட்ட இந்த ஜனங்களை 270 பேர் கப்பலில் இருக்கிறாங்க. இந்த 270 பேருடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிழைக்கவே முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. ஏன்னா அவங்க 14 நாள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, சூரியனையும் பார்க்கல, நட்சத்திரங்களையும் பார்க்கல. அவங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்காற்றாக இருந்து கிட்டத்தட்ட 14 நாள் அவங்க புசிக்காத ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அந்த 14 நாளில் அவங்க எப்படிப்பட்டவர்களான்னு கேட்டிங்கன்னா, இனி நம்ம பிழைக்கிறதுக்கே ஒரு அரிதான ஒரு சூழ்நிலையாக காணப்படுகிறது. அப்படி இருக்கும்பொழுது 30ஆம் வசனத்தில் அங்கே என்ன சொல்லுகிறதுன்னு மீண்டும் படிக்கலாம்.
பொழுது விடிந்த பின்பு இன்ன பூமி என்று அறியாதிருந்தார்கள். அப்பொழுது சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது. ஒரு துறைமுகம் தென்பட்டது. அடுத்தது, கூடுமானால் அதற்குள் கப்பலை ஓட்ட யோசனையாய் இருந்து நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளரவிட்டு பெரும்பாயை காற்று முகமாய் விரித்து கரைக்கு நேராய் ஓடி இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியும் ஊன்றி அசையாமல் இருந்தது, பின்னணியும் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டுமென்று போர்ச்சேவகர் யோசனையாய் இருந்தார்கள். 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாய் இருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து, நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும் மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லோரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஓகே. இப்போ இந்த மெலிதா தீவு, இது அந்த துறைமுகம் பார்க்குறாங்க, ஒரு துறைமுகம் சொல்கிறாங்க. அவங்க எல்லோரும் தப்பி என்ன பண்ணுறாங்க? ஏன்னா இப்போ நம்ம ஈஸியாக அந்த வசனத்தை படிச்சுட்டு வரோம். உதாரணத்துக்கு அவங்க விழுந்த இடம் ஒரு தீவா இல்லாமல் ஒரு மலையாக வேறு ஏதோ மனுஷர் வாழாமல் இருக்கிற இடமா இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? அவங்களோட நிலைமை என்ன இருந்திருக்கும்? மனுஷர் வாழக்கூடிய இடமா இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? இப்போ இந்த தீவில் விழுந்தனால அந்த 276 பேருமே பொழைச்சாங்க. அந்த தீவா மட்டும் இல்லாமல் அது மனுஷர் வாழ்கிற இடமா இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒரு இடமா இருந்துச்சுன்னா அவங்க நிலைமை என்ன இருக்கும்? ஏன்னா அவங்கள்ட்ட கப்பல் இல்லை, தின்றதுக்கு உணவு இல்லை. அவங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கிறாங்க? அவங்க ஜீவன் மிகவும் ஒரு எப்படி சொல்லிட்டீங்கன்னா ஒரு மோசமான நிலைமையில் காணப்பட்டுக்கிறான்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இந்த ஒரு இந்த எப்படின்னா கப்பலில் பிரயாணமாக போகிறாங்க. அந்த கப்பல் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா துண்டு துண்டாக உடைக்கப்பட்டு அதில் தங்களோட ஜீவனை பொழைக்கும்படி வந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. அந்த ஒரு விசேஷித்தமான தீவு தான் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மெலிதா தீவு அப்படின்னு நம்ம குறிச்சுன்னு பார்க்கணும். நம்ம 28 நம்ம படிச்சிடலாம். அப்போஸ்தலர் 28:1 வசனத்தை அப்படியே போட்டுருங்க சார். அப்போஸ்தலர் 28:1. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலிதா என்று அறிந்தோம். ஓகே. இப்போ நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின், ஏன்னா இந்த தீவு குறித்து பார்க்கும்பொழுது அந்த தீவுக்கு எப்படிப்பட்டவங்களும் வந்திருக்கிறாங்க விசேஷமாக. அவங்க அப்போஸ்தலருடைய ஊழியங்கள்லாம் குறித்து பார்க்கும்பொழுது அவங்க எவ்வளோ சில விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னா கஷ்டமான சூழ்நிலை நடந்திருக்கிறாங்க. ஆனால் இங்கே மெலிதா தீவினோட வந்த நோக்கம் எப்படி? அதாவது பவுலுக்கு மட்டுமே இங்கே கிடையாது, பவுலோட சேர்ந்து யாரோட ஜனங்களை 270 பேர் எப்படி இருக்கிறாங்க? இங்கே யாருக்காக தான் மெயினாக வராங்க? ரோமுக்கு அழைத்து செல்வதற்கு யாருக்கோசரம் தான் மெயினாக வராங்கன்னா பவுலுக்கு தான் வராங்க. ஆனால் பவுல் மூலிமா வரதுனால எத்தனை பேருக்கு பாதிப்பு? கிட்டத்தட்ட 276 பேருக்கு பாதிப்பு அங்கே வருதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படியாக வரும்பொழுது தான் இங்கே மெலிதாவை சொல்லப்படுகிறது. படிக்கலாம் சிஸ்டர் மறுபடியும். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலிதா என்று அறிந்தோம். அந்த தீவின் பேர் மெலிதா. மெலிதா என்பதுக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இது தமிழில் பார்த்தீங்கன்னா தேனன் என்ற அர்த்தம். அந்த மெலிதான் என்று அர்த்தம். 2வது வசனம், அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். ஓகே. இப்போ அந்நியராகி அந்த மனுஷன் அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்லன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம கேள்வி எடுக்கலாம். இப்போ அந்நியர்னா அப்போ அந்த மக்கள் என்ன மொழியை பேசியிருப்பாங்கன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? ஏன்னா இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருந்திருக்குது. இது படிக்கிறப்ப தான் எனக்கே தெரியுது. அந்நியரான அந்த தீவார்னா அந்த அந்நியரான தீவான்னு என்ன மொழியை பேசியிருப்பாங்க? அந்த மக்கள் எப்பேற்பட்ட மக்களாக இருந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? ஏன்னா முக்கியமாக பார்க்கும்பொழுது இந்த தீவு யாரோடைய கட்டுப்பாட்டத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோமனுடைய ஆளுகை உட்பட்டுருக்கிறதான அந்த கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ரோமன் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் ஆனால் ரோமனுடைய மொழியும் அவங்க பேச கிடையாது, வேறு மொழியை பேசுனாங்க. அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பை கொஞ்சம் அல்ல அப்படின்றாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த தீவார் என்னன்னு பார்க்குறோம், அப்புறம் அவர் அங்கே என்ன அன்பு பாராட்டினாங்க அப்படின்னு குறித்து நம்ம யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த தீவார்னா என்ன சொல்லலாம்? ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் போடுங்க. அந்நியராகி அந்த தீவார்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன மொழியை பேசியிருக்கிறாங்கன்றது நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. அடுத்த ஸ்லைடு இருந்து. இதுதான் பார்க்குறோம். இந்த இமேஜில் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெலிதா தீவில் தங்களை ஜனங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடல் வழியாக
பயணம் செய்கிறாங்கல்ல, அதாவது கடலுக்கு வந்து வணிகம் செய்கிறாங்கல்ல, அந்த வணிகம் செய்கிற மக்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து இருக்கிறதுலே ஒரு சில தேசம் ஆப்பிரிக்கா, இந்த மெலிதா தீவு இந்த மாதிரி தேசத்தை பார்க்குறாங்க. அவங்க ஜனங்கள் இல்லாத ஒரு இடம் எதோ அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வணிகம் இருக்கிறதான அந்த பண்ணுறாங்கல்ல, அவங்க போய் குடியேறுறாங்க. இந்த வணிகம் இருக்கிறதான ஜனங்களுடைய பாஷை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீனிக்ஸ் மொழி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்க்குறோம். அடுத்த ஸ்லைடுங்க இந்த இதுதான். அதாவது இந்த வணிகம் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ஃபீனிக்ஸ் மொழி, அதாவது ஃபீனிக்ஸ் மொழி தான் இப்போ அப்படியே போக போக என்னது கேட்டிங்கன்னா பூனிக்ஸ் மொழி. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு மொழி இருக்குதானே எனக்கு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி வரலாறுல சொல்லப்படுகிறது ஃபீனிக்ஸ் மொழின்னு எழுத்து இருந்துச்சு. இது எப்போ இருந்து கேட்டுச்சுன்னா, கிட்டத்தட்ட அந்த மெலிதா தீவு இருந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. அந்த ஃபீனிக்ஸ் மொழி இருந்துச்சு. அந்த மொழி எப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஒன்றோடு சேர்ந்த ஒரு ஒரு ஒற்றுமையான மொழியாய் காணப்படுகிறது. உதாரணத்துக்கு பார்த்த பொழுதுனா, அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எபிரேயர், செமிட்டிக்ஸு இது போன்ற யூதர்கள் வந்து பரப்படுத்துகிற அந்த அரமிக் மொழி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரே குடும்பமாக சொல்லப்படுகிறதான ஒரு மொழியாய் காணப்படுகிறதுன்னு வந்து அங்கே வரலாறுல நம்மளுக்கு சொல்லப்படுகிறதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரம் இல்லாதபடிக்கு, இன்று நம்ம பயன்படுத்துகிறோம்ல ஆங்கில மொழி, இன்றைக்கி நம்ம ஆங்கிலம் பேசுகிறோம்ல, இன்றைக்கி ஆங்கிலத்துக்கு தாய்மொழி மூத்த மொழின்னு சொல்லுகிறதே யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபீனிக்ஸ் மொழி தான் சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். இந்த ஃபீனிக்ஸ் மொழி தான் இன்றைக்கி இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு அனைவருக்கும் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபீனிக்ஸ் மொழி தான். இந்த ஃபீனிக்ஸ் மொழி யார் பேசுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெலிதா தீவில் இருக்கிறதான மக்கள், வணிகம் செய்கிறதான மக்கள் பேசியிருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம காலகட்டத்தில் வந்து நம்ம இன்றைக்கி ஆங்கிலம் பயன்படுத்துகிறோம்னு சொன்னால், அந்த ஆங்கிலத்துக்கு உண்டான எல்லா காரணமே மெயின் காரணமே யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீனிக்ஸ் மொழி தான் சொல்லப்படுகிறது அப்படின்னு வருது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மொழியினுடைய வடிவம் எப்படி இருக்கிறதுன்னு வந்து நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். இந்த மொழியினுடைய வடிவம் பார்த்தீங்கன்னா தான் இப்படிப்பட்டதாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளை பார்க்கும்பொழுது, இப்போ நம்ம பார்க்கும்பொழுது இது எப்படி கேட்டிங்கன்னா, அப்படியே பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பொருந்தக்கூடியதாக காணப்படுகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எகிப்தினுடைய அந்த வடிவங்களுக்கு உண்டான தன்மையாக வருதுகிறது அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்ல, அதை படிக்க அடுத்த ஸ்லைடை தரலாங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மொழி, எபிரேயர் இது போன்ற ஒரு 3 மொழிகள் வரும். அந்த 3 மொழிகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வலப்பக்கம் இருந்து இடது பக்கம் வந்து எழுதக்கூடியதான ஒரு மொழி வருதுங்கிறது நம்ம பார்க்குறோம். இது எதுவுமே பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பூனிக்ஸ் மொழியும் கலந்துருக்கிறது அப்படின்னு வருது நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அடுத்த ஸ்லைடுங்க. இது நம்ம பார்க்கும்பொழுது, இப்போ இந்த ஃபீனிக்ஸ் மொழியிலேருந்து எப்படி ஆங்கிலத்திலேருந்து வந்துச்சுன்னு நீங்கள் குறித்து பார்த்தீங்கன்னா, ஆங்கில எழுத்துக்களின் முன்னோடி கிரேக்கலான அந்த எழுத்துக்களை என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, பீனியஸிடம் இருந்து இந்த வார்த்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மெய்யெழுத்து 22 இல்லை மெய்யெழுத்து வந்து சொல்லப்படுகிறது. அங்கே நீங்கள் படிக்கலாம் மேலே அந்த இது வார்த்தை மட்டும் நீங்கள் படிங்க. ஆங்கில எழுத்துக்கள்னு போட்டுருங்களா, அதை மட்டும் படிங்க. ஹெட்டிங். ஆங்கில எழுத்துக்களின் முன்னோடி வரலாற்று பரிணாமமாம். பீனிசியர்களிடமிருந்து கடன் வாங்கி அதில் உயிரெழுத்துக்களை சேர்த்தனர். பின்னர் ரோமானியர்கள் அதை லத்தீன் எழுத்துக்களாக மாற்றினர். ஓகே, அப்போ இந்த பீனிக்ஸ் மொழி என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோமர் அதிகாரிகள் கடன் வாங்கி அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, என்ன எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் இல்லாததை வந்து அவங்க சேர்த்து அந்த உயிரெழுத்துக்கள்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட என்ன பண்ணிங்கன்னா, பீனிக்ஸ்லேருந்து கிரேக்கிலேருந்து லத்தீன் மொழியிலேருந்து இப்போ நம்ம பயன்படுத்துகிறதான ஆங்கில மொழிகளாக பயன்படுகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி ஆங்கிலத்துக்கு முக்கியமாக இன்றைக்கி வரத்துக்கு முக்கியமான காரணமே யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பீனிக்ஸர்னு சொல்லப்படுகிறத இந்த கடல் வணிக பயணிகர் தான் வந்து நம்மளுக்கு வரலாறு தெளிவாக சொல்லப்படுகிறது அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மெலிதா தீவினுடைய அந்நியர் மக்கள்னு சொன்னோம்ல, அந்த அந்நியர் மக்களுடைய என்ன மொழிகளை பேசினார்கள் அப்படின்னு நம்ம குறித்து பார்க்கும்பொழுது அவர்கள் பீனிக்ஸ் மொழின்னு தான் சொல்லப்படுகிறது அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அது காலகட்டத்தில் பூனிக்ஸ் அப்படி மொழியாக மாறப்பட்டது அப்படின்னு வருகிறது நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படியே நம்ம வசனத்துக்கு போகலாங்க பிரதர். 2ஆம் வசனத்தில் அப்படியே பிற்பகுதி படிக்கலாம். அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். ஓகே, இப்போ இந்த 2ஆம் வசனத்தில் நம்ம குறித்து பார்க்குறோம். அந்நிய தீவராகிய எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல, அந்த வேளையில் பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்களை நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள்னு வருதில்ல. அப்படி அந்த அந்நியர் தீவார்கள் அவங்கள பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்லன்னு வருதில்ல. அந்த அன்பு எப்பேற்பட்ட அன்புன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? ஏன்னா அந்த அன்பு உதாரணத்துக்கு பார்க்கும்பொழுது நீங்கள் டிரான்ஸ்லேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அன்பு சிறிதான அன்பு இல்லை, அது பொதுவான அன்பு இல்லை, அது சாதாரணமான அன்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உதாரணத்துக்கு இன்றைக்கி இந்த தீவார் நம்மளுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் வாழ்கிற நம்மளுக்கு வந்து ஒரு ரோல் மாடலாக காணப்படுகிறாங்கன்னு சொல்லுகிறது. அப்படி என்ன அன்பு காட்டியிருந்தாங்கன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? கொஞ்சம் சிந்திக்கலாம்.
அந்த அன்பு, அந்த தீவாரி என்ன அப்படி அன்பு காட்டியிருப்பாங்க? அப்படி அந்த அன்பு காட்டுறதுக்கு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டா அந்த அதான் அந்த அன்பா அதான் அப்படின்றத நம்ம எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நம்ம எப்படி சொல்லலாம்? ஏன்னா அந்த அன்பு எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. ஏன்னா உதாரணத்துக்கு அன்பு ஒருத்தருக்கு 2 பேர் காட்ட கிடையாது. இந்த அன்பு எத்தனை பேர் காட்டியிருக்கிறாங்க? 276 பேருக்கு ஒரு தீவார் காட்டியிருக்கிறாங்கன்னா அது சர்வசாதாரண விஷயமா? இன்னைக்கு உண்மை சத்தியம் அறிஞ்சிருக்கிற நம்ம ஒருத்தருக்கு நம்மளை சரியான அன்பு காட்ட முடியுமா அப்படின்னா ஒரு இதெல்லாம் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்மளே கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்குது. ஆனால் 276 பேருக்கு ஒருத்தர் வந்து அன்பு காட்டியிருக்கிறாங்கன்னா எப்படி? உதாரணத்துக்கு பார்க்கும்பொழுது அந்த தீவாரி எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னு முதலாவது பார்க்கும்பொழுது அவங்க நிபந்தனையற்றவர்களாய் காணப்படுகிற. உதாரணத்துக்கு இப்போ நம்ம பார்க்குறோம், இப்போ நம்ம ஏரியாவில் ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. நம்ம ஏரியாவில் இருக்கிறாங்க, புதுசாக யாரோ ஒரு ஏரியாவில் வராங்க. அந்த ஏரியாவில் வரும்பொழுது நம்ம ஏற்கனவே இருக்கிறவங்க அந்த புதுசாக வரவங்க நம்ம எப்படி கண்ணோட்டத்தில் பார்ப்போம்? சராசரியாக பார்ப்போமா? நம்மள ஒருத்தர்னு பார்ப்போமா? அந்த ஏரியாவில் இருந்த நம்ம தான் வந்து இந்த ஆதாம் உண்டான முதல் இதனால் முடிக்க நம்ம இருக்கிறன்ற அந்த ஒரு மனப்பான்மையோடு நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த அந்த ஒரு செயல்பாடு நம்மளுக்கு வந்துடும். ஏன் அப்படின்னு கேட்டால் நான் பூர்வீகத்திலே இருந்தது நான் இங்கே. அது மாத்திரமல்ல, அதை படிக்கி இந்த தீவார் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறான்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு கைதிகள் இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் பவுல் வந்து கைதிங்க இருக்கிறாங்க, ரோமன் அதிகாரி இருக்கிறாங்க, 100க்கு அதிபதி இருக்கிறாங்க, இவங்க மற்ற சேனாதிபதி இவங்களாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. இவங்களை எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடத்தினாங்களா? எல்லாம் சரிசமமாக நடத்தினாங்களா? எல்லாத்தையும் சரிசமமாக நடத்தினாங்க. இதுதான் வந்து ஏன்னா இந்த தீவாருக்கு என்ன அவங்கள்ட்ட இல்லைன்னு கேட்டிங்கன்னா உண்மையில் சொல்லப்போனால் அவங்களுக்கு எந்த விதமான தன்னகத்திலும் கபடம் இல்லைன்னு சொல்லப்படுறாங்க. எல்லாத்தையுமே எப்படி பார்த்தாங்க? உதாரணத்துக்கு பார்க்கும்பொழுது அவங்க மனிதரை எப்படியா பார்த்தானா, அவர் வந்து நல்லவரா கெட்டவரா, அவர் திருடனா கொலைகாரனா, அவள் பாவியா, இந்த மாதிரியெல்லாம் பார்க்க கிடையாது. அவங்க பார்க்கும்பொழுது எப்படி பார்த்தாங்க? ஒரே மாதிரி பார்த்தாங்க. காரணம் என்ன? முதலாவது அவங்க பார்க்கும்பொழுது இவர் பார்க்கும்பொழுது ஒரு மனுஷனை பார்க்கும்பொழுது இவர் ஃபர்ஸ்ட் மனுஷனை அறிஞ்சார். இவர் நம்மளை போல ஒரு மனுஷனை அறிஞ்சார். இந்த அன்பு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த தீவாருக்கு இருந்துச்சு. ஆனால் இந்த அன்பு இன்னைக்கு நம்மளை காணப்படுகிறதா அப்படின்னு வருகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்லாத படிக்கு அடுத்த விஷயம் அவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த 276 பேரையும் சேர்த்து கொண்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? 274 பேருக்கும் நெருப்பை மூட்டி அவங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை பண்ணுறாங்க? அவங்க இருக்கிற சூழ்நிலைக்கு ஆப்போசிட்டாக, அதாவது அவங்களை எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டத்துக்குரியராக இருந்தாங்கன்னா அந்த கஷ்டத்தை நிவர்த்தி செய்கிறதான தன்மையாக அங்கே நடக்கிறாங்கன்னு குறித்து நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து இந்த மெலிதா தீவை வந்து இந்த ஜனங்கள் வந்து உண்மையாலுமே வந்து இவங்களுக்கு இப்படி பண்ணணும்னு ஏதாச்சும் ஒரு அவசியம் இருக்குதா? இப்படி பண்ணுறதுனால அவங்களுக்கு ஏதோ பிரயோஜனம் இருக்குதா? எந்த விஷயத்தை எதிர்பார்த்தாச்சும் பண்ணாங்களா? எதுவுமே எதிர்பார்த்து பண்ணல. அதுதான் அன்பு. ஸோ இந்த அன்பு தான் நம்மளுக்கு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். ஏன்னா மறுபடியும் நம்ம சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேருக்கு நான் அன்பு செய்வதே ரொம்ப கஷ்டம். ஆனால் 276 பேருமே அந்த தீவாருங்க எப்படிப்பட்டவராக இருக்கிறாங்க? வரவங்களை வரவேற்று. ஏன்னா உதாரணத்துக்கு நம்ம ஒரு தேசத்துக்கு யாராவது வராங்கன்னு வச்சுக்கோ. நம்ம தேசத்துக்கு வராங்கன்னு கேட்டிங்கன்னா யாராச்சும் புது ஒரு தேசத்தார யாராவது வராங்கன்னா நம்ம சொல்கிற பேச்சு தான் அவங்க கேட்கணுன்ற ஒரு சட்டத்திட்டத்தை நம்ம கண்டிப்பாக உருவாக்குவோம். புதுசாக நம்ம ஏரியாவுக்கோ நம்ம தேசத்துக்கு வந்தாங்க நம்ம சொல்கிறத கேட்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க இருக்கிற சூழ்நிலைக்கு புரிஞ்சுக்கொண்டு அந்த தகுந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாக வருகிறாங்க அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ அது மாத்திரமல்லாத படிக்கு அப்படியே அந்த அடுத்த பகுதி நம்ம வாசிக்கலாம். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. ஓகே, இப்போ இந்த சூழ்நிலையை பார்க்குறோம். அவங்க வந்து தீவார் தான். உண்மையிலுமே அந்த தீவார் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களை உபசரிப்பதற்கும் மற்றவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறதுக்கு மிகப்பெரியதான ஒரு நல்ல மக்களாக காணப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அதை படிக்க அடுத்த விஷயத்தில் அவங்கள குறித்து நம்ம பார்க்கும்பொழுது அந்த தீவார் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாரு? ஏன்னா பவுல் உதாரணத்தை பார்க்கும்பொழுது அவங்க மட்டுமே அந்த விறகுகளை வந்து உண்டு பண்ணி நெருப்பு மூட்டை கிடையாது. அதுக்கு உதவிகரமாக யார் வேலை செய்கிறாரு? பவுல் என்ன பண்ணுறாரு? ஏன் 100க்கு அதிபதி மற்ற கைதிங்க யாராச்சும் இந்த விறகுகளை அள்ளி போட்ட மாதிரி யாராவது சொல்லப்படுகிறதா? பவுல் எப்பேற்பட்ட சூழ்நிலை தான் வந்திருக்கிறாரு? மிகப்பெரியதான ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்திருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? பவுல் அவங்களுக்கு ரோல் மாடலாக காட்டுறாரு தன்னையை. எப்படி பண்ணுறாரு? அவர் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு? அந்த உதவி பண்ணுகிறதான ஒரு தன்மையாக வருது. அப்படி உதவி பண்ணும்பொழுது என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பில் மேல் போடுகிறதையும் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவருடைய கையை கவி கொண்டது. அடுத்த வசனம் 4 வசனம். விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க வெட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். ஓகே,
இப்போ இந்த சூழ்நிலை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அவங்களுடைய கேரக்டரை பார்க்குறோம். ரெண்டாவது அவங்களுடைய கேரக்டரை பார்க்கும்பொழுது அந்த விஷப்பூச்சி அவர் கையில் தொங்குகிறதையும் அந்நிய அந்த தீவாராகிய கண்டபொழுது அந்த மனுஷன் கொலைபாதகன்னு சொல்கிறாருன்னு பார்க்குறோம். உதாரணத்துக்கு பாம்பு கடிச்சனால அவருடைய நிலைமை என்னவாகுன்னு அவங்க நினச்சிட்டாங்க. பாம்பு கடிச்சனால அவங்களோட நிலைமை என்னாகும் அவங்க நினச்சிட்டாங்க. நிச்சயமாக செத்துருவாங்கன்னு தான் நினச்சாங்க. செத்துருன்றதுனால அவங்களுக்கு அதுக்குள்ளார அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அது கரெக்டாக தப்பா? கரெக்டாக தப்பா? ஏன்னா உதாரணத்துக்கு அவர் வந்து கடல் பயணத்துலேருந்தே வந்து தப்பிச்சுட்டு வந்து அவங்க பிழைச்சிட்டு இங்கே வரும்பொழுது இந்த மனுஷனுக்கு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பாம்பு கடிச்சிச்சு. அப்போ இந்த மனுஷன் கொலை பாதகன்னு சொல்கிறாங்கல்ல, உண்மையுமே அந்த மனுஷன் கொலை பாதகனா? கொலைக்கு ஏதுவாக தன்மை இருக்கிறாங்களா? ஏன்னா மெலிதா தீவுலேருந்து நம்ம கற்றுக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்ப்பே இல்லாத காட்டுகிற அன்பு அவங்களோட சிறந்தது எதுவுமே இல்லை. இந்த மாதிரி விஷயத்தில் இந்த மாதிரி சூழ்நிலை நடந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? யாராச்சும் ஒரு மன்னிக்க முடியாத மிகப்பெரிய குற்றத்தில் விழுந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? உதாரணத்துக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட ஒரு இடத்துல சொல்லும் பொழுது, ஒரு குருடன் பிறந்திருக்கிறாரு. இவர் பிறந்தது யார் செய்த பாவம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? ஆமாம், சிஸ்டர் கடைசியாக சொல்கிறாங்க. முதலாவது சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது இவர் செய்த பாவம் அல்ல, இவர் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல. இது யாரோட கிரியை வெளிப்பட பிறந்தார்? தேவனுடைய கிளிகளே வெளிப்பட பிறந்தார். இப்போ நம்மள யாராச்சும் உதாரணத்துக்கு நம்மள யாராச்சும் மோசமான சூழலையோ ரொம்ப பாவமான இக்கட்டான சூழல் நடந்திருந்தா நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை கொடுப்போமா? இல்லை இதுவும் தேவனுடைய செய்கைகளை வந்து விளங்குறதுக்கு ஏதுவாக தன்மையுடையதாக நம்ம அமையன்னு சொல்லுவோமா? ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு வசனம் வரும். அந்த வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். இது நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம் தான் எல்லாமே. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாய் இரு. அதாவது அப்போஸ்தலர் பவுல் பார்த்தீங்கன்னா பாவமே செய்யலை. ஆனால் அந்த ஜனங்கள் தீவாரம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் வந்து கொலை பாதகன்னு பாவினே அவன் வந்து என்ன கெடுக்கிறாங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஆனால் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை என்ன சொல்கிறது, உண்மையாலுமே ஒருத்தன் பாவமாக செஞ்சவனாக இருந்தாலும் அவன் அயோக்கியத்தனை செஞ்சவனாக இருந்தாலும் அப்படிப்பட்டவனை நீங்கள் என்ன பண்ணணும்? அவன் பாவி, அவன் சரியில்லை, அவன் எப்படியே போகட்டும், எக்கேடே கெட்டு போகட்டும்னு நம்ம சொல்லி விடக்கூடாது. வசனம் என்ன சொல்லுது? அப்படிப்பட்டவனும் சாந்தமுள்ள ஆவியோடு நம்ம என்ன பண்ணணும்? சீர்பொருந்த பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பாவம் உதாரணத்துக்கு அவர் பலவீனமாக போகிறாருன்னு வச்சுல, அது அவருக்கு மட்டும் பலன் கிடையாது, அவருக்கு மட்டும் சோதிப்பு கிடையாது. பார்க்குறவங்க நீங்கள் எப்படி அவர் முன்னாடி நடக்கிறீங்க? ஒருவேளை அது உங்களுக்கு விழுதலுக்கு உண்டான தன்மையை அமைச்சுன்னா அதை தான் சொல்லுகிறாரு. அந்த அது நீங்கள் பார்க்கும்போது கலாத்தியர் 6:1 பார்க்கும்பொழுது, நீங்களும் சோதிக்கப்படாத படிக்க உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா மற்றவங்க பலமாக போனது உங்களை கடவுளை பார்ப்பார். நீங்கள் அவங்கள்ட்ட எப்படி நீங்கள் அணுகுமுறை பண்ணுறீங்க, அவங்கள நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, எப்படி நடக்கிறீங்க அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். ஏன்னா உதாரணத்தை பார்க்கும்பொழுது கடவுள் மட்டும்தான் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் தப்பு ரைட்டுன்ற சொல்வதற்கு ஒரு முழுமையான தகுதி இருக்குது. மனுஷரை யாராச்சும் சொல்ல முடியுமா? ஏன்னா தான் சொல்லுகிற எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக இருந்தாலுமே அது அவங்களே என்ன பண்ணுறாங்க, பல நேரத்தில் விழுவறதுக்குண்டான தன்மையுடையதான் அமைகிறது நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மெலிதா விழுத்திருந்தான ஒரு விஷயங்கள் அமைகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த மட்டும் பிற்பகுதி அந்த அப்போஸ்தலர் 28:4 அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். இல்ல 3 போடுங்க, 3 போடுங்க. 3ஓட பிற்பகுதி. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. 4ஆம் வசனம். விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இந்த பழியானதுன்னு வருதுல, இது ஆங்கிலத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதி அவனை வந்து உடலை, இன்னொரு டிரான்ஸ்லேஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனே அவனை உடலை, தேவனே என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா தண்டித்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். அடுத்த வசனம் 5ஆம் வசனம். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். இப்போ மெலிதா தீவினுடைய மக்கள் இன்னைக்கு வந்து அப்போஸ்தலனுடைய நம்புவதற்கு முக்கியமான காரணம் தேவன் இப்பேற்பட்ட ஒரு விஷயம், ஒரு அற்புதமான காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. ஏன்னா நீங்கள் மத்தியில் குறித்து பார்க்கும்பொழுது இதெல்லாம் ஒரு எக்ஸாமான ஒரு வசனம் கூட. அது எப்படி கேட்டிங்கன்னா, சத்தியத்துக்குள்ளாக ஒரு மனுஷன் அனுப்பித்தீங்கன்னா விரியன் பாம்பு கடித்தாலும் விஷத்துக்கு எதுவாக தீர்னாலும் எதுவுமே உங்களுக்கு அணுகாதன்றலாம் வசனத்தை இருந்தாலும்
இந்த மெலிதா தீவினுடைய மக்கள் அங்கே அங்கே சுகமாகணும், அங்கே தீவிர இருக்கிறவர் குணமாகணும்னு சொன்னால் அங்கே என்ன பண்ணோம்? அந்த தீவிர மத்தியில் பவுலுக்கு என்ன நடக்கக்கூடாது? எந்த ஒரு தீங்கு நடங்காமல் இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க? தீங்கு நடங்காமல் இருந்தால் கண்டிப்பாக நம்புவாங்க. ஆனால் இது சாத்தியமா? இது வாழ்க்கையில் நம்மளுக்கு சாத்தியமாகுமா? நம்மளை யாராச்சும் உதாரணத்துக்கு இப்போ இவங்க பாம்பே கடிச்சிருக்குதுன்னு வச்சுக்கோ, பாம்பு கடிச்சிருந்துச்சுன்னா அந்த மக்கள் என்ன பண்ணிருக்கணும்? பாம்பு கடிச்சிருந்து அதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனால் பாம்பு கடிச்சதுக்கு அப்புறம் அவங்க எது சொல்லலை? அவங்க செத்துருன்னு தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ காரணம் என்ன சொல்லுங்க? அது அவ்வளோ விஷயத்த. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அந்த பாம்பு கடியின் விஷயத்துக்கு என்ன இல்லை? மருந்து கிடையாது. அப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அந்த பாம்பு கடியினுடைய விஷயத்துக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மருந்து இல்லை. நிச்சயமாக அந்த பாம்பு கடித்தா உடனே என்ன பண்ணுவாங்க? அவங்க செத்துருவாங்க. அதுதான் அவங்க எதிர்பார்த்தாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு அவங்க நீங்கள் காப்பாற்றலாம் கொண்டு போனால் ஏதாச்சும் உதவி பண்ணால் கூட போகிற வழியில் என்ன பண்ணிடுவாங்க? கதை முடிஞ்சிடும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படியாக அங்கே நடக்குது. அந்த அந்த அது என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அந்த பூச்சை தீயில உதற போடுகிறாரு வருகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இதே போல தான் சாத்தான் நம்மளுக்கு கொடுக்குறதா நம்ம ஒவ்வொரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணோம்? சாத்தான் கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்தை இது ஏன்னா இதை ஒரு அடையாளம் தான். சாத்தான் கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணோம்? அதை தீயில நெருப்பில் எரிச்சிடணுன்றாரு. அதை நம்மளுக்குள்ளாக வச்சுட்டு இருந்தால் என்ன பண்ணுறோம்? அந்த இதில் சாத்தான் நம்மளுக்கு கொடுக்குற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே அடங்குது டோட்டலாக. இந்த உலக காரியத்தில் எல்லாமே டோட்டலாக நம்மளுக்கு அடங்குது அப்படின்னு வருது நம்ம பார்க்குறோம். அடுத்த வசனம், அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்போ அந்த தீவிர கொஞ்சம் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக பாம்பு கடிச்சா அவன் சாவான்னு தான் நினச்சாங்க. ஆனால் உண்மையிலுமே தேவன் அவங்களுக்கு கண்டிப்பாக பலி கொடுத்துட்டாருன்னு சொன்ன அவங்களே என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இவரே என்ன சொல்கிறாங்க? இவர் கண்டிப்பாக மனுஷனாக இருக்க மாட்டார். ஏன்னா ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வினோதமான எப்படி சொல்கிறதுனா அவனுடைய யூகிக்க முடியாத ஒரு சக்தி கிரியை செய்யுதுன்ற போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட அவங்க ஒரு மைண்டில் இருந்திருப்பாங்க இப்படிதான்ட்டு. ஆனால் அப்படி பாம்பு கடிச்சு செத்து போகணுன்றப்ப அவனுடைய மைண்டு அவங்களுக்கு எப்படி ஒரு குழப்பம் இருக்குது? எப்படி சாத்தியமாகும்? இது கண்டிப்பாக மனுஷனாக இருக்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் அவங்களுக்கு காணப்படுகிறதுன்னு பார்க்குறோம். அப்போ எந்த வாயில் அவங்க தவறாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்களோ அந்த வாயில் அவங்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது? அங்கே தேவன் சொல்லப்படுகிறார். இதுதான் உண்மையாக நம்ம கடவுளுக்கு உண்மையாக நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கும்பொழுது நம்மளுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அது என்ன நடக்கும்? உண்மையிலுமே நம்ம கடவுளுக்கு மாத்திரமே கீழ்ப்படிஞ்சு நடந்தால் நம்மளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அது நம்மளை குறித்து நமக்கு பயம் இருக்குமா? உண்மையாக நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அதில் என்ன பண்ணுவார் தேவன்? அதில் கண்டிப்பாக நம்மளுக்கு பாதுகாப்பான், அதாவது தீமைக்கு உட்பட்டதாக இருந்தாலுமே கண்டிப்பாக தேவன் நம்மளை பாதுகாப்பார். இன்றைக்கி இந்த அளவுக்கு விசுவாசம் நம்மளுக்கு காணப்படுகிறதா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமில்ல, அதை படிக்க 7ஆம் வசனம், தீவுக்கு முதலாளியாகிய பூபிலியு என்னும் பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாய் இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். பூபிலியினுடைய தகப்பன் ஜீரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். அப்போ தீவுக்கு முதலாளியாகிய இந்த பூபிலின்னு வருதில்ல, இந்த பூபிலின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ரோமர் அதிகாரின்னு சொல்ல வருகிறது. ஏன்னா முன்னே சொன்னோம் இந்த தீவு யார் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரோமர் அதிகாரியுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த அதிகாரி யாருன்னு கேட்டிங்கன்னா ரோமனுடைய அதிகாரியாக சொல்லப்படுகிறது. அவர் பேர் கொண்ட அதிகாரி நிலங்கள் அந்த இடத்துக்கு இருந்தது. அவர் எங்களை ஏற்றுக்கொண்டு அவர் என்ன பண்ணுறாரு? அந்த ஜனங்கள் மாத்திரம் இல்லாத படிக்கு அந்த அதிகாரம் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? ஏற்றுக்கொண்டு அந்த ஜனங்களுக்கு 276 பேருக்கு அந்த உபயம் செய்கிறான்னு நம்ம பார்க்குறோம். உபகாரம். அடுத்த வசனம், பூபிலியனுடைய தகப்பன் இரத்தத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கையை வைத்து அவனை குணமாக்கினான். அப்போஸ்தலர் பவுலுக்கு உண்மையிலுமே பாம்பு கடிக்காம இருந்தா இவருக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குது, இவர் போய் குணமாக்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? அப்போஸ்தலருக்கு பாம்பு கடிக்கு அது பாம்பு கடிச்சனால தான் அவங்களுக்கு எதுவுமே ஆகலைன்னு அவங்க ஜனங்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை புரிஞ்சனால தான் இப்போ இந்த பூபிலினுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அப்பா ரத்த பேதினால ஜுரத்தினால கிடக்கிறாரு. அதுக்கப்புறம் போய் அங்கே குணமாக்கப்படுகிறான்னு நம்ம பார்க்குறோம். ஒருவேளை அவருக்கு பாம்பு கடிக்காமல் இருந்தால் அந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்குமா? அவங்க ஒரு சமயம் நம்பியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனால் அப்போஸ்தலர் பவுலுக்கு என்ன தெரியும்? நிச்சயமாக அவங்க காய்ச்சல் இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, அவங்க விடிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த விஷயம் நடக்காமல் இருந்தால் ஜனங்களை பரிசுத்தத்தை அவங்க நம்புவாங்களா?
கண்டிப்பாக நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலை மத்தியில இருந்து அவருக்கு ஒரு மாபெரும் சோதனை, அந்த பாம்பு கடிச்சது. அந்த சோதனையிலேருந்து அவர் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா எப்படி சத்தியத்தை லகுவாய் கொண்டு போகிறாருன்னு குறித்து நம்ம பார்க்குறோம். 9ஆம் வசனம். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். குணமாக்கப்பட்டார்கள். இப்போ பூபிலினுடைய மாத்திரம் இல்லாத படிக்கு அந்த தீவாரில் இருக்கிறதான மற்ற வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா எல்லா ஜனங்களுடைய வியாதிகளையும் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இந்த அப்போஸ்தலனுடைய பவுல் என்ன பண்ணுறாருன்னா அங்கே வந்து குணமாக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறாரு அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரம் இல்லாத படிக்கு அப்படியே அடுத்து தொடர்ந்து வாசிப்போம். அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். எந்த விஷயமே எதிர்பார்ப்பு இல்லாதப்பயே அவங்க என்ன பண்ணாங்க? எதிர்பார்ப்பு இல்லாதப்பயே அந்த ஜனங்களை என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா 276 பேருக்கு உண்டான தேவைகள் அனைத்தும் கொடுத்து சகல மரியாதைகளையும் என்ன பண்ணாங்கன்னா அவங்க கவனிச்சாங்க. இப்போ இவங்களுக்கு உதவி செய்கிறான்றப்ப அவங்க எப்பேற்பட்டவர்களும் அவங்க கவனிச்சிருப்பாங்க, இன்னும் அதிகமாக கவனிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஏன்னா உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும் பொழுது இந்த மக்கள் இருந்து உதாரணமாக நம்ம கற்றுக்கும் பொழுது நான் அவங்க என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அவங்க பாராட்டின அன்பு கொஞ்சம் வளர்ந்து வருதில்ல. உதாரணத்துக்கு நம்ம அன்பு ஒரு 3 விதமாக நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோ. இப்போ உதாரணத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சொல்கிறாரு, நான் என்னை நேசிக்கிறேன், என்னை நேசிக்கிறவங்களும் நான் பிறனை நேசிக்கிறேன்னா அந்த பேர் என்ன சொல்கிற அன்பு சொல்கிறாரு. நான் ஒருத்தரை நேசிக்கிறேன், அந்த நான் நேசிக்கிறேன், நான் என்னை நேசிக்கிறவங்கள பிறனை நேசிச்சுன்னா அந்த அன்பு பேர் என்ன அன்பு? என்னை நேசிக்கிறவங்க மற்றவங்க நேசித்தா இந்த அது பேர் அன்பா? கடமை அன்பு. இது தேவன் விரும்புகிறாரா? ஏன்னா இந்த அன்புக்கு பேர் என்ன சொல்கிறாருன்னா ஆயக்காரரும் பாவிகள் என்ன பண்ணுறாங்க இப்படி தான் சிநேகிக்கிறாங்க. நான் என்னை நேசிக்கிறேன் நான் பிறனை நேசிக்கிறேன்னு சொன்னாவே அந்த அன்பு பேர் என்ன கேட்டிங்கன்னா அது பாவியான அன்புன்னு சொல்கிறாரு. இது ஒன்று. நான் ஒருத்தர் என்னை நேசிக்கிறாங்க முழுவதும், மற்றவங்கள்ட்ட நான் எல்லா ஹெல்ப்பும் வாங்கிக்கிறேன், எல்லா ஹெல்ப்பும் வாங்கிட்டு நான் பிறப்பள்ளி அவங்கள்ட்ட அன்பு காட்டாமல் இருந்தா என்னை நேசிக்கிறவங்களே நான் பிறனை நேசிக்கிறேன்னு சொல்கிறது அந்த அன்பே வேணான்னு கேட்டிங்கன்னா அது பாவியான அன்புன்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா உன்னை நேசிக்கிறதுனால பிறனை நேசிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நீ உன்னை நேசிக்கிறாங்க, ஆனால் பிற நீ மற்ற நேசிக்க மாட்டேன், உன்னோட சுயநலத்துக்கு மட்டுமே தேடுகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த அன்பு என்ன அன்பு? அதே பாவியான அன்புன்னு வரும்போது இந்த அன்பு என்ன அன்பு? இது ஒன்று. இன்னொரு அன்பு என்ன இருக்குது? ஒருத்தர் நான் நேசிக்கிறேன், அவர் எனக்கு விரோதமாக செயல்படுறாரு, அவர் என்ன பண்ணாலும், அவர் தப்பு பண்ணாலும் ரைட் பண்ணாலும் அவர் நான் நேசிக்க மட்டும்தான் கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ இந்த 3 அன்பை நம்ம வச்சுக்கலாம். இந்த 3 அன்பில் இந்த தீவார் மக்கள் எந்த அன்பை பின்பற்றணும்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லியிருப்போம்? சொல்லு பார்க்கலாம். ஒன்று, நான் நேசிக்கிறேன், பிறனை நேசிக்கவே மாட்டுறாங்க, சுயநலத்துக்கு மட்டும்தான் தேடுகிற ஒரு அன்பை காணப்படுகிறது. 2வது, நான் ஒரு அன்பு தேடுறேன், எனக்கு அன்பு தேடுறதுனால அன்பு கொடுக்குறாங்க. இது ஒன்று. 3வது, நான் என்னதான் காட்டினாலும் அந்த தீவிரம் என்ன பண்ணுறேன், அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க எனக்கு அன்பு மட்டுமே காட்டுறாங்க. இப்போ இந்த தீவிரம் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? அதுதான் முக்கியமான அன்பு. புரியுதுங்களா? எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு. அந்த தீவிரத்தை நம்ம கற்றுக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரதிபலன் இல்லாத அன்பு. அவங்க என்ன பண்ணாங்க? எந்த விஷயமே எதிர்பார்த்து பண்ணலை. உதாரணத்துக்கு எந்த விஷயமும் எதிர்பார்த்து பண்ணல, எதுவுமே தேவைக்காக பண்ணல. அவங்க எப்படிப்பட்ட அன்பை காட்டினாங்க? உண்மையான அன்பை காட்டினாங்கன்னு பார்க்குறோம். ஏன் அப்படிலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஜென்ரல் நாலேஜேவி உலகத்தார் மனுஷர்களே இன்றைக்கி அப்படி இருக்கும் பொழுது பிதாவையும் குமாரனை அறிகிற அறிவை அறிஞ்சு கொண்டவர்கள் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? நம்ம நேசிக்கிறவர்களே ஃபஸ்ட்டு நம்ம நேசிக்கிறோமா? அது மிகப்பெரியதான. இந்த அன்புக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயக்காரர் பாவிங்கன்னா அவங்க அப்படி தான் நேசிக்கிறாங்க, இது பெரிய விஷயமே இல்லைன்றாரு. ஆனால் நம்ம மற்றவங்களை நேசிக்கிறோம், ஆனால் அவங்க நம்மளுக்கு நேசிக்கலன்றப்ப அது நம்மளுக்கு எப்படி இருக்குது? அது சுயநலமான ஒரு சில அன்பாக இருக்குது. ஆனால் நம்ம என்னதான் பண்ணாலுமே நம்ம என்ன பண்ணணும்? அன்பு மட்டும்தான் காட்டணும் அப்படின்னு வருகிறது நம்ம பார்க்குறோம். ஏன்னா எப்படிப்பட்ட அன்பு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே அவங்க எதிர்பார்க்காத அன்பு செலுத்தினார்கள், அந்த அன்பு நம்மள்ட்ட காணப்படணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒரு வசனம் படிக்கலாம், லேவியர் 19ஆம் அதிகாரம் 34. லேவியர் 19:34. உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுவது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தீர்களே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இந்த வசனம் அவங்களுக்கு மாத்திரமல்லாத படிக்கு நம்மளுக்கு எப்படிப்பட்ட காணப்படுகிறது? நம்மளும் என்ன பண்ண ஒரு காலகட்டத்தில் அந்நியராக தான் இருந்தோம், சத்தியம் அறியாதவர்களாக தான் இருந்தோம். அந்நியராக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்? எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தோம்? அப்போ உன்னிடத்தில் அன்பு கூறுறது பிறனிடத்தில் அன்பு கூறுவாங்கன்ற விஷயம் யாருக்கு மட்டும் சொல்லப்படுகிறது? தனக்கு தெரிஞ்ச சகோதரனை மட்டும் கிடையாது, படிக்க சகலத்துலேயும் எப்படி இருக்கணும்? எனக்கு சத்தியம் அறிஞ்சவங்க அறியாதவங்க எல்லாத்துக்கும் நான் எப்படி இருக்கணும்?
ஒரே மாதிரி தான் இருக்கு. சத்தியம் அறிஞ்சவங்கள்ட்ட ஒரு மாதிரியோ, சத்தியம் அறியாதவங்கள்ட்ட வேற மாதிரி நம்ம செயல்பட முடியுமா? அப்படி செயல்பட்டா அது பேர் என்ன மாதம்? அதனுடைய செயல் என்னது? அது பேர் தான் மாய மாதம். நம்ம எங்க போனாலும் நம்மளை குறித்து ஒரே தான் சொல்லணும். நம்ம எங்க போனாலும் ஒரே மாதிரி தான் பேசணும். இந்த சகோதரர் சர்ச்சில் எப்படி இருக்கிறாரோ அப்படி தான் வீட்டில் இருக்கிறார். வீட்டில் எப்படி இருக்கிறாரோ அப்படி தான் உலகத்தால இருக்கிறார். உலகத்தால எப்படி இருக்கிறாரோ வேலை செய்கிற இடத்துல மற்ற எல்லா இடத்துலையுமே எப்படி தான் இருக்கிறாரு? ஒரே மாதிரி தான் காணப்படுகிறாரு அப்படின்னு நம்ம குறித்து நம்ம வருகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மிக ஜாக்கிரதையாக நம்ம வாழணும் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்லாத படிக்கு ஒரு சிறிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அதை படிச்சோங்கல்ல, அப்போஸ்தலர் 28 கிட்டத்தட்ட எத்தனை வசனம் முடிக்கும் படிச்சோம்? 11 வசனம் முடிக்கும் படிச்சோமா? இந்த 11 வசனத்தை முடிச்சு நம்ம பார்க்கும் பொழுது இதில் அப்போஸ்தலர் பவுலை வந்து சுகமாக்கினாரு, ஜனங்களை விறகு அள்ளி போட்டாரு. இந்த இடத்துல எங்கேயாவது ஊழியம் செஞ்ச மாதிரி இருக்குதா? ஏன்னா இப்போதான் நம்ம மெயின் பாயிண்ட்டுக்கே வரோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெலிதா தீவில் அப்போஸ்தலர் வந்து ஊழியம் செஞ்சாருங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? குணமாக்குறது ஒரு ஊழியம். ஆனால் அது வந்து எப்படி குணமாக்குறது ஊழியம்? அது முக்கியமா? சுவிசேஷம் முக்கியமா? குணமாக்குறது முக்கியமா? காரியத்தின் தொகை என்ன பண்ண? சுவிசேஷம் தான் முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 26-28. அப்போஸ்தலர் 26-28. அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவனாகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். அப்போஸ்தலனுடைய வேலை என்ன? அவருக்கு தேவன் அவருக்கு தெரிஞ்சு கொள்ளப்பட்ட வேலை என்ன? அது அவர் என்ன பண்ணும்? மற்றவர்களை என்ன பண்ணும்? கிறிஸ்தவன் ஆக்கிறதுக்கு தான் அவர் மெயினாக வருகிறதுன்னு பார்க்குறோம். இதில் 1 Corinthians 2:2 நம்ம பார்க்கலாம். 1 Corinthians 2:2. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அப்போ அந்த இடத்துல என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேலிஸ் கிட்ட நீ கொஞ்சம் குறைய கிறிஸ்தவ ஆகிறதுக்கு நீ சம்மதிக்க பண்ணுறானா வருதுன்னு சொல்லப்படுகிறதுன்னு பார்க்குறோம். இங்கே 1 Corinthians 2:2 வசனம் என்ன சொல்லுகிறதுனா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி வேற ஒன்று குறித்து நான் என்ன பண்ணல, என்னுடைய வேலை அது கிடையாது. நான் என்னுடைய வேலை என்னது? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து அறிவிக்க வேண்டும் என்று தான் எனக்கு வருது நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு இந்த தீவில் எத்தனை நாள் தங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 மாதம் தங்கினாங்கன்னு நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. இப்போ 3 மாதமாக தங்கி பைபிள் ரீதியாக நம்ம பார்க்கும்பொழுது அவங்க வியாதிகளையும் மட்டும்தான் சொஸ்தமாக்கின மாதிரி இருக்குது. அவங்க எந்த இடத்துலயாச்சும் சுவிசேஷத்தை ஊழியத்தை சொன்ன மாதிரி காணப்படுகிறதா? ஏன்னா ஒரு கேள்வி, இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். அதனால தான் அப்போஸ்தலனுடைய கிடைக்கிற நேரத்தில் கிடைக்கிற எல்லா தருணத்தில் அவர் என்ன பண்ணுவார்? அவர் அந்நிய மக்களாக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் என்ன பண்ணுவார்? அவர் சுவிசேஷத்தை தான் கண்டிப்பாக அறிப்பார். அதுதான் அவருக்கு வந்திருக்கிறாரு. கிடைக்கிற நேரத்திலே பண்ணுறப்ப 3 மாதம் தங்கியிருந்தாருன்னா கண்டிப்பாக சுவிசேஷத்தை அறிவிச்சிருப்பாரா? அறிக்க மாட்டாரா? அறிவிச்சிருப்பார். ஆதாரம் நம்மளுக்கு எங்கே இருக்குது? அதான் முக்கியம். ஆதாரம் எங்கே இருக்குது? பைபிளில் நம்மளுக்கு பார்த்தா ஆதாரம் கிடையவே கிடையாது. அவர் சுவிசேஷத்தை அறிவித்த மாதிரி ஆதாரம் கிடையவே கிடையாது. அப்போ அவர் சுவிசேஷத்தை அறிவிச்சாரா இல்லையா? எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஏன்னா உதாரணத்துக்கு நம்ம பார்க்கலாம். ரோமர் 15-18 இன்னொரு வசனம் நம்ம படிச்சிடலாம். ரோமர் 15-18 வசனம். புற ஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறு ஒன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. அப்போ புறஜாதியர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னது? வார்த்தையினாலாவது செய்கையினாலாவது கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு. அப்போ இங்கே மெலிதா தீவில் என்ன பண்ணார்? மெலிதா தீவில் அவர் என்ன பண்ணார்? அற்புத அடையாளங்கள் மட்டும்தான் செஞ்சார். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடி சொன்னாரா? ஏன்னா அவர் போய்க்கிற நோக்கம் எது தான்? என்ன பண்ணுறாரு? அவர் புறஜாதியரை வார்த்தையினாலாவது அந்த கிறிஸ்துவை அறிகிற அந்த செய்கையினாலாவது என்ன பண்ணோம்? அவர் கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு தான் அந்த ஊழியத்தை அவர் செய்கிறான்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த இடத்துல கண்டிப்பாக அங்கே ஊழியம் வந்து சுவிசேஷத்தை அறிவித்த மாதிரி நம்மளுக்கு காணப்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எடுத்துக்கலாம். அது மாத்திரமல்லாதபடிக்கு இந்த மெலிதா தீவில் வந்து அப்போஸ்தலருடைய பவுல் கூட யார் யார் இருந்தாங்க அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்கும்பொழுது, அந்த ஸ்லைடு போடுங்க. வாங்க வாங்க வெளியே வாங்க 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 வாங்க. இது முன்னாடி வாங்க. ஓகே. ஸோ இந்த மெலிதா தீவினுடைய பார்த்தீங்கன்னா அந்த பைபிள் காலகட்டத்தான அந்த ஒரு மேப்பு தான் இது. ஸோ அடுத்த இது வந்து பார்க்கலாம். அடுத்த ஸ்லைடு.
இப்போ மெலிதா தீவில் வந்து அப்போஸ்தலருடைய பவுலுக்கு ஊழியம் செய்தவர்கள் யாராருன்னு வந்து நம்மளுக்கு வரலாற்று ரீதியாக சொல்லப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, வசன ரீதியாக அரிஸ்து சொல்லப்படுகிறது. அது நீங்கள் அப்போஸ்தலர் 27 அதிகாரம் 2 வசனத்தில் கூட அதில் மன்னிக்கவும். அப்போஸ்தலர் 27 அதிகாரத்தில் தான் ஸ்டார்டிங்கில் வரும். 27:2 தான். 27:2 தாங்க. அந்த வசனத்தை மட்டும் படிச்சிடலாம். அதிரமித்தியம் ஊர்க்கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரை பிடித்தோட வேண்டுமென்று நினைத்து புறப்பட்டோம். மக்கதோனியா தேசத்திற்கு தெசலோனிக்கேயா பட்டணத்தாராகிய அரிஸ்தர்க்கு எங்களோடு கூட இருந்தான். ஓகே, இப்போ இந்த அப்போஸ்தலருடைய நிருபத்தை எழுதியவர்கள் யாருன்னு சொல்லப்படுகிறது? உதாரணத்துக்கு வேதத்தை ஒவ்வொருத்தரும் எழுதுனாங்கன்னு இந்த அப்போஸ்தலர் இதெல்லாம் யார் எழுதுனாங்க? அப்போஸ்தலர் நிருபத்தை யார் எழுதுனான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? லூக்கா எழுதுனான்னு பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல லூக்கா சொல்லுகிறாரு, அரிஸ்துவும் யார் எங்களோட அரிஸ்துவும் பவுலும் என்ன பண்ணுறாருன்னா எங்களோட இருந்தாருன்னா, இந்த இடத்துல வரலாற்று ரீதியாக யார் சொல்லப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, லூக்காவும் அவங்க கூட இருந்தாங்கன்றதுக்கு நிறையா தான் நம்மளுக்கு சொல்லப்படுகிறதுன்னு இப்போ பார்க்குறோம். உதாரணத்துக்கு அப்போஸ்தலருடைய லூக்காவை குறித்து அங்கே பார்க்கும்பொழுது அவர் எப்படிப்பட்டவரான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மருத்துவர். அவர் சொல்லுகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலர் 28:1 நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவிர பேர் மெலித்தான்னு வருதில்ல, இந்த இடத்துல நாங்கன்னு சொல்லப்படுகிறதில்ல, அந்த இடத்துல சொல்லப்படுகிற விஷயம் யாருன்னு பார்த்தீங்கன்னா லூக்கா சொல்லப்படுகிறாரு என்று வரலாற்று ரீதியாகவே நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. அது மட்டும் 28:2 பார்த்தீங்கன்னா, அந்நிய தீவாராகிய அந்த மக்கள் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்லன்னு வருதில்ல, அதுவும் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த லீக்கை கம்பேர் பண்ணி சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்லாத படிக்கு 28 பார்த்தீங்கன்னா, அவர்களை எங்களை எவ்வளவாய் கனம் பண்ணி நாங்கள் கடலுக்கு ஏறு போடும் பொழுது எங்களுக்கு தேவையான பொருட்களை ஏற்றி விட்டான்னு வந்து பார்த்தீங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த எங்கள்ன்ற அந்த வர இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லூக்கா சொல்லப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வரலாற்று ஆதார ரீதியாக நம்மளுக்கு சொல்லப்படுகிறது அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்லாத படிக்கு அந்த பூபலி வீடுக்குதில்ல, அவங்க அந்த பூபலி வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த காய்ச்சல் ரத்த பேதின்னு சொல்லப்படுகிறதில்ல, அந்த இடத்துல வந்து அவளை தெளிவாக வரலாற்று ரீதியாக என்ன சொல்லுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அவளை தெளிவாக அந்த வியாதி தான் வருதுன்னு எப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னு குறித்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக அங்கே ஒரு மருத்துவராக இருந்தால் மட்டும்தான் அங்கே சொல்ல முடியும் அப்படின்னு குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, லூக்கா அந்த நிருபத்தை எழுதும்பொழுது அங்கே நடந்த நிகழ்வு அங்கே என்னென்ன விஷயத்தை பார்க்குறாரோ அதை துல்லியமாக கச்சிதமாக எழுதுகிறான்னு நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பின்வரும் அந்த வரலாற்று ரீதியாக என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மெலிதா தீவில் உள்ள ஆடுகள் பாலிலிருந்து பரவக்கூடிய ஒரு குறிப்பிக்கப்பட்ட பாக்டீரியா அங்கே மக்களுக்கு கடுமையான காய்ச்சலும் குடல் பாதிப்பும் ஏற்படும் வழக்கம் என்று பிற்கால மருத்துவர்கள் சொல்லப்படுகிறது அப்படின்னு வருது நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த ஆட்டு பாடல்களில் அதிலிருந்து பரவக்கூடியதான வருகிறதான அந்த நோய் வருகிறதுன்னு பிற்காலுடைய வரலாற்று என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை அந்த பூப்ளி வீட்டில் இருந்து நடக்கிறது அப்படின்னு வந்து வரலாற்று ரீதியாக சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இது லூக்கா என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அங்கே தெளிவாக சொல்லப்படுகிறாரு. ஸோ அது மாத்திரமல்லாத படிக்கு அங்கே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இப்படியாக பூபலினுடைய வீட்லேயும் இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் ஒரு நிறைய ஆதாரம் வந்து நம்மளுக்கு வரலாற்று ரீதியாக சொல்லப்படுகிறது. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே லூக்காவும் அங்கே காணப்பட்டார் அப்படின்னு அங்கே வசனம் வருகிறது அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த மெலிதா தீவில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பவுல், லூக்கா, அரிஸ்துக்கு 3 பேர் இருந்து அங்கே ஊழியம் செய்தார்கள். அப்படி இங்கே ஊழியம் செஞ்சாங்கன்னா அங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்லாத படிக்கு இன்றைக்கி இந்த மெலிதா தீவு இன்னைக்கு காலகட்டத்தில் என்ன தீவாக இன்றைக்கி காணப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து ஸ்லைடு போடலாம். இல்லை இப்படி வாங்க, இதுதான் இன்னைக்கு இந்த மெலிதா தீவு இன்னைக்கு காலகட்டத்தில் என்ன தீவாக காணப்படுகிறது? பேர் இன்னைக்கு மால்டான்னு தீவுன்னு காணப்படுகிறது பார்க்குறோம். ஸோ இது எங்கே இன்னைக்கு இருக்குது அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் ஐரோப்பா, ஆப்பிரிக்கானுடைய மத்திய தரைக்கடல் அந்த நடுவாக காணப்படுகிறதான ஒரு தீவாக காணப்படுகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமில்லாத படிக்க இந்த தீவினோட ஒரு சிலர் இப்போ வந்து விசேஷத்தனமான ஒரு தன்மைகள் அமைகிறது அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அடுத்த ஸ்லைடு இந்த. ஸோ இதுதான் அதனுடைய மேப்பு அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். இந்த தீவில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த கோசே அப்படின்னு வருதில்ல, கோசே கெமினோ அப்படின்னு வருதில்ல, இந்த 2 தீவு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த தீவோட இணைஞ்சி ஒரு முக்கியமான தீவாக காணப்படுகிறது இந்த காலகட்டத்தில். அந்த அப்போ பார்த்தீங்கன்னா வெறும் மெலிதா தீவுன்னு மட்டும் தான் பார்க்குறது. இப்போ காலகட்டத்தில் இந்த மால்டா தீவோட இந்த கோசே, இந்த கெமினோ, இந்த 2 தீவும் பார்த்தீங்கன்னா இணைஞ்சி இன்னைக்கு இது ஒரு பிரபலமாக காணப்படுகிறது அப்படின்னு குறித்து நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஸ்லைடுங்க, அடுத்த ஸ்லைடு.
அந்த இமேஜோட போட்டால் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுறதுனால தான் அவ்வளோ வெயிட் பண்ணுறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பீனிக்ஸ்னு சொன்னார்ல, அந்த பூனிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட அவங்க ராஜ்யங்கள் ஏறப்பட்டதுக்கு பின்பு பிரிட்டிஷ் வரைக்குமே எத்தனை வருஷம் அவங்க எத்தனை ராஜ்யங்கள் ஆண்டுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 வருஷம் ராஜ்யம் ஆண்டப்பட்டிருக்குது. அவங்களுக்கு சுதந்திரம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1964 வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதாக வருதுன்னு இப்போ பார்க்குறோம். ஸோ இத்தனை ராஜ்யங்கள் இந்த 11 ராஜ்யங்கள் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, அன்று அவங்க தீவாரி ஏறினதுக்கு அப்புறம் இருந்து இந்த சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 ராஜ்யங்கள் ஆடப்பட்டது அப்படின்னு நம்மளுக்கு வரலாற்று சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமில்லாத படிக்க அங்கே இருக்கிறதான விசேஷித்தான ஒரு சில கட்டிடங்கள் காணப்படுகிறது. இந்த கட்டிடங்களுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெல்தா தீவில் இது பார்த்தீங்கன்னா மண்ணினால் கட்டப்பட்ட கட்டிடம் அல்ல. இது முழுக்க முழுக்க வெறும் கல்லினால் மட்டுமே கட்டப்பட்ட கட்டிடமாக காணப்படுகிறது. இது ஒரு விசேஷித்தமான கட்டிடமாக அந்த மால்டா தீவில் இன்னைக்கு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்லாத படிக்க அடுத்தது பழமையான ஒரு கட்டிடங்கள் காணப்படுகிறது. இந்த மால்டா தீவில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டிடங்களுக்கு அதாவது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பதாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3600 வருஷத்துக்கு முன்பதாக பழமையான கட்டிடம். எகிப்தினுடைய கட்டிடங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா அதை விட 1000 வருஷம் முந்திய பழமையான கட்டிடங்களாக இந்த இது சொல்லப்படுகிறது. இன்றைக்கி இதை நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டவர்களை வந்து இன்றைக்கி நிறைய பேர் இதை ஆராய்ச்சி செஞ்சு போகிறாங்க. இது மிகப்பெரியதான ஒரு பழமையான கட்டிடங்கள் காணப்படுகிறது அப்படின்னு வருகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த ஸ்லைடு. அப்போ அது மாத்திரமல்லாத படிக்கு இந்த மெலிதா தீவினுடைய இந்த மெலிதா தீவினுடைய மொழியை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து மால்டிஸ் மொழி. இது அரபி, இத்தாலி, ஆங்கிலம் இதோட கலந்து சேர்ந்துருக்கிறதான அது மொழியாக காணப்படுகிறது அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஏரி இல்லாத ஒரு கடல் இருக்கிறதான அந்த ஒரு மால்டா தீவுன்னு சொல்லப்படுகிறது நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அடுத்த ஸ்லைடுங்க. இப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த மால்டா தீவினுடைய மக்கள் தொகையை மொத்தம் எத்தனை பேர்? 5,35,000 பேர் தான் மால்டா தீவினுடைய மக்களுடைய எண்ணிக்கை பேர். ஆனால் அங்கே மால்டா தீவினுடைய மக்களுடைய கார் எண்ணிக்கை எத்தனை இருக்குது? கிட்டத்தட்ட 3/4 காணப்படுகிறது. இது ஏன் அப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் எப்பொழுதுமே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பேறியான மக்கள். அப்போ மாத்திரம் கிடையாது, அப்போ எப்படி மனநிலையோடு இருந்தாங்களோ இப்போ இருக்கிற மனநிலை அவங்க எப்படி தாக்குறாங்க ஒரு சுறுசுறுப்பான ஒரு நாடாகவும் இன்னமும் செழிப்பாக நாடாகவும் காணப்படுகிறது வருகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்தது இதில் முக்கியமாக பார்க்கும்பொழுது இந்த மால்டா தீவில் இன்னைக்கு உலக ரீதியாகவே சகல நாடுகளிலிருந்து வருஷத்துக்கு வந்து சுற்றுலா வராங்க. வருஷத்துக்கு சுற்றுலா வரதுக்கு 2025 ஃபைனலாக அவங்களுக்கு எத்தனை லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க? 2020 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க இந்த மெலிதா தீவு. அப்போ இந்த மால்டா தீவினுடைய விசேஷம் என்ன? அப்போ சுற்றுலா இருக்குதுன்னா அப்போ இது எப்போ சுற்றுலா வராங்கன்னா எப்படிப்பட்ட நாடாக தான் வருவாங்க? சின்ன தீவு தான். அப்போ இருந்து பார்க்கும்பொழுது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமாக காணப்படுகிறது. இப்பயுமே இந்த மால்டா தீவை குறித்து பார்க்கும்பொழுது அப்போ மெலிதா இப்போ மால்டா இப்போ பார்க்கும்பொழுது ஒரு ஆச்சரியமாக தன்மையுடையதாக காணப்படுகிறது. அவள் ஒரு விசேஷித்தமான நாடாக காணப்படுகிறது அப்படின்னு வருது நம்ம பார்க்குறோம். அடுத்த ஸ்லைடுங்க. இதுதான் இப்படி இந்த பிளேஸை பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரு அழகாக காணப்படும். ஸோ அப்போ இருந்த மெலிதாவிலேருந்து இப்போ மால்டாவை பார்க்கும்பொழுது இப்படி தான் டூரிஸ்ட் இப்படி தான் வருவாங்க. வந்து இப்படி தான் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இந்த டூரிஸ்ட் வந்து அங்கே மால்டாவை வந்து சுற்றி பார்ப்பாங்க அப்படி வருதுன்னு நம்ம பார்க்குறோம். அடுத்த ஸ்லைடுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிதமான ஒரு வெப்பமான அருமையான அழகான காட்சி கொண்ட ஒரு தேசமாக காணப்படுகிறது அப்படின்னு வருகிறது நம்ம பார்க்குறோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்லைடு. இந்த மால்டானுடைய சிறப்பான மக்கள் இப்பயுமே என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டினுடைய மக்கள் அந்த வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுறவராய் காணப்படுகிறார்கள். அவர் நல்ல ஒரு வரவேற்று நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தன்மையாக தான் இருக்கிறாங்க. அன்னைக்கு அப்போஸ்தலரோட பவுல் காலகட்டத்தில் எப்படி இருந்தாங்களோ இன்னைக்கெல்லாம் அவங்க செயல்பாடு இன்னைக்கு எப்படி இருக்குது இன்னைக்கு அப்படி தான் காணப்படுகிறதுன்ற வந்து நம்மளுக்கு வரலாற்று மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட எத்தனை நூற்றாண்டுகளை கடந்து வந்துட்டாங்க அவங்க. பல நூற்றாண்டுகள் கடந்து வந்தாலும் அந்த மக்கள் இன்னமும் எப்படி சொல்றோம் ஏன்னா மற்ற நாடுகள்கிட்ட இங்கே சாட்சி வாழ்ந்துருக்கிறாங்க. இந்த மால்டா தீவு மக்கள் ரொம்ப நட்புடையவராக ரொம்ப அருமையானவர்களாக இருக்கிறாங்க. இங்கே போகணுன்னு அவங்களுக்கு ஆசையை காணப்படுகிறது வரலாற்று நம்மளுக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். சரி இதெல்லாம் எடுத்துக்கலாம், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ மால்டா அப்போ இருந்துச்சு, இப்போ இதை முடிக்க ஓகே. இப்போ அப்போஸ்தலர் ஊழியம் பவுல் ஊழியம் பண்ணாரா? அதான் கேள்வி. இதை பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். அப்போஸ்தலர் பவுல் ஊழியம் பண்ணாரா? சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, அதுக்கு ஆதாரம் இருக்குது, வசனத்தின்படி நம்மளுக்கு இல்லை, ஹிஸ்ட்ரி மூலியமாகவும் இருக்குது. அங்கே நம்மளுக்கு மெலிதா அந்த மால்டாவினுடைய மக்கள் இப்போ ஊழியம் செஞ்சாரா இல்லையா? ஏன்னா நிறைய விஷயத்துக்கு ஆதாரம் நம்மளுக்கு வசனம் இருந்தால் நம்மளுக்கு ஓகே. ஆனால் நிறைய இதுக்கு நம்மளுக்கு வசனம் கிடைக்குமா? ஆதாரம்
நிறைய விஷயத்துக்கு வசனம் நம்மளுக்கு ஆதாரம் கிடைக்குமா? ஏன்னா இந்த 28ஆம் அதிலேருந்து ஒரு 11ஆம் வசனம் முடிக்கும் கிட்டத்தட்ட. இவ்வளோதான். அதுலேருந்து ஒரு அப்போஸ்தலர் அப்புறம் 27லேருந்து கொஞ்சம் ஒரு வசனம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 30 வசனம். இந்த 30 வசனத்துக்குள்ளார அவங்க எங்கேயுமே ஊழியம் செஞ்ச மாதிரி கிடையாது. ஆனால் இதெல்லாம் குறித்து நம்ம பார்க்கும்பொழுது அப்போஸ்தலர் ஊழியம் செஞ்சாரா இல்லையா அப்படின்னு குறித்து நம்ம பார்க்கும்பொழுது அப்போஸ்தலர் பவுல் ஊழியம் செஞ்சார். அதுக்கு என்ன ஆதாரம்? அப்போஸ்தலர் சுவிசேஷத்தை பவுல் என்ன பண்ணார்? அங்கே கண்டிப்பாக அறிவிச்சார். அதுக்கு என்ன ஆதாரம்? அப்படின்னா நம்ம ஒரு சின்ன சின்ன ஒரு சில இதை மட்டும் பார்த்து முடிச்சிடலாம் சின்னதாக. அடுத்த ஸ்லைடு வாங்குது. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா மால்டா தீவில் இருக்கிற மக்கள் அப்போஸ்தலர் பவுலினுடைய சிலையை இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வச்சு அப்போஸ்தலர் பவுல் எங்கள் தேசத்துக்கு தீவுக்கு வந்ததுக்கு அவங்க என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா சந்தோஷமாக கொண்டாடப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். இன்னைக்கும் அப்போஸ்தலர் பவுல் எங்கள் தேசத்துக்கு வந்ததுக்காக அவர் என்ன பண்ணுறாங்க, அந்த தேசத்து மக்கள் ஒரு பண்டிகையாகவே அவங்க கண்டிப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி வாயிலாக சொல்லப்படுகிறது. இது ஒன்று. ரெண்டாவது, இது எந்த இடம்னு தெரியுங்களா? இது படிங்களே சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். அந்த வசனம் இது மட்டும் படிங்க. அந்த புனித பவுல் தேவாலயம். அதான் பிரதர். அதான் பவுல் தீவின் தலைவனான புபிலியுவின் வீட்டிற்கு சென்று அவருடைய தகப்பனை குணமாக்கினார் அல்லவா? ஒரே நிமிஷம் இருங்க. நல்லா படி, புரியுதுங்களா என்னன்ட்டு? மறுபடியும் படிங்க சார். புனித பவுல் தேவாலயம். பவுல் தீவின் தலைவனான புபிலியுவின் வீட்டிற்கு சென்று அவருடைய தகப்பனை குணமாக்கினார் அல்லவா? புரியுதுங்களா? யாரை குணமாக்கினாரு? தகப்பனை குணமாக்கினார். என்ன பிரச்சனை? காய்ச்சலினாலும் ரத்த பேதினாலும் குணமாக்கினார்ல, அந்த வீடை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. படிங்க அடுத்தது. அந்த புபிலியுவின் வீடு இருந்த இடத்தில்தான் இன்றைய மால்டா நாட்டின் புகழ்பெற்ற புனித பவுல் பேராலயம் கட்டப்பட்டுள்ளது. இப்போ புரியுதுங்களா? எந்த இடத்துல வந்து அங்க புப்ளினுடைய வீட்டில் குணமாக்கினாரோ அந்த இடத்துல தான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க, பவுலினுடைய புனித தேவாலயம் என்ன பண்ணிருக்கிறாங்க, பவுல் நேமை வச்சு இங்க கட்டியிருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல சுவிசேஷம் சொன்னாரா இல்லையா? இது முடிக்க கேள்வி தானே, இது முடிக்க கேள்வியாக தானே இருக்குது. அப்போஸ்தலர் பவுலுக்கு செலவு வச்சாங்க. அப்போஸ்தலருடைய பவுலுடைய அவங்க ஆளை வச்சாங்க. அங்கே கிறிஸ்டியன்ல அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாங்கன்னு நம்ம ஓரளவுக்கு வந்துடலாம். இது ஒன்று. அடுத்து நம்ம குறித்து பார்க்கும்பொழுது அடுத்த ஸ்லைடு. இது என்னன்னு தெரியுங்களா? அப்போஸ்தலர் பவுல் கிட்டத்தட்ட 3 மாசமா தங்கி ஊழியம் செஞ்சார்ல, அந்த 3 மாதமா தங்கி ஊழியம் செஞ்ச குகை இதனுடைய அடையாள சின்னமாக தான் இந்த இடத்துல காணப்படுகிறது. மெலிததிலிருந்து 3 மாதம் செஞ்சார்ல, அவர் 3 மாசமா அந்த குகையில் என்ன பண்ணார்? அற்புத அடையாளம் செய்யல. அந்த 3 மாசமா என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஊழியம் மற்றவங்களுக்கு பிரசங்கிச்சார் அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். இதெல்லாம் எப்படி நம்ம உறுதியாக கன்ஃபார்ம் படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான ஒரு ஆதாரம். அடுத்த ஸ்லைடு இந்த இதுதான் நம்மளுக்கு ஆதாரம். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு புரியுதா? இதில் ஏதாச்சும் உங்களுக்கு புரியுதுங்களா? ஆங்கிலம் போட்டிருக்குது. ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குங்க சிஸ்டர்? இல்லை தமிழில் சொல்லுங்கள், படிக்க வேணாம். தமிழ் என்ன சொல்லுங்கள்? இன்னைக்கு மால்டா தீவில் இருக்கிற மக்கள் 98% யார் இருக்கிறாங்க? கிறிஸ்டியன் தான் இருக்கிறாங்க. ஆனால் வேதவசனம் நம்மளுக்கு என்ன சொல்லுது? அங்கே சுவிசேஷம் அறிவித்த மாதிரி சொல்லப்பட்டுச்சா? இல்லை. 98% என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு அந்த மால்டா தீவில் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி கிறிஸ்டியன் இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு வரலாற்று ரீதியாக தெளிவாக சொல்லப்படுகிறது. இன்னைக்கு பவுலினுடைய தேவாலயம், பவுல் தங்கியிருந்த குகை, மெலிதா தீவில் இருக்கிறதான மக்கள், இவங்களாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? எல்லாமே கிறிஸ்டின். பவுல ஒரு கொண்டாடப்பட்டிருக்கிறதாக காணப்படுகிறது அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரம் இல்லாத படிக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு முக்கியமான ஒரு விசேஷத்தை என்ன தெரியுமா? அடுத்த ஸ்லைடுங்க. அங்கே மொத்தம் ஒரு ஆலயம் கிடையாது, 2 ஆலயம் கிடையாது. அந்த மால்டா தீவில் மொத்தம் எத்தனை ஆலயம் காணப்படுகிறது? ஒரே ஒரு நபர் இக்கட்டான சூழ்நிலையில் சுவிசேஷத்தை எப்படி அறிவிக்க போனார்? சிறை கைதிலுக்கு எப்படி போனார்? கப்பல் உடஞ்சி ஏறி போனார். கப்பல் உடஞ்சி ஏறி போய் பாம்பு கடிச்சு அங்கே இருக்கிறவரில் இதெல்லாம் சாத்தியமான சூழ்நிலையாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்றுத்திறனாளி பார்த்தீங்கன்னா ஒருபோது என்ன ஆகாது, சாத்தியமே இல்லாத சூழ்நிலையாக வரும். ஆனால் உண்மையாக இந்த கடவுளுக்கு ஊழியம் செய்கிறவர் இப்போ எப்படிப்பட்டவராக இருந்தார்? அப்பேற்பட்ட சூழ்நிலை போய் ஊழியம் பண்ணால்தான் இன்னைக்கு 98% மக்கள் என்ன பண்ணாங்க? கிறிஸ்டினியாக அங்கே காணப்படுகிறாங்க. 359 ஆலயங்கள் எனக்கு காணப்படுகிறனா அதுக்கு காரணம் யார்? அப்போஸ்தலனுடைய பவுல். அவர் எப்படிப்பட்டவராக ஊழியம் செஞ்சார்? இந்த
மெலிதா தீவினுடைய மக்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்மளுக்கு வந்து அப்போஸ்தலர் மூலிமா ஒரு மிகப்பெரியதான உதாரணமாய் காணப்படுகிறார்கள் அப்படின்னு வருகிறது நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம சத்தியத்துக்குரியராக நம்ம நடந்தால் நம்மளுக்கு கொடுக்கப்படுகிற பேர் என்ன பேர் கொடுக்கப்படும்? தீவாரா கொடுக்கப்படுமா, கிராமமாக கொடுக்கப்படுமா, நகரமாக கொடுக்கப்படுமா, வனாந்தரமாக கொடுக்கப்படுமா, காடாக கொடுக்கப்படுமா? நம்மளுக்கு பேர் என்ன? நம்மளுக்கு கொடுக்கப்படுகிற பேர் என்ன? நகரம். நகரன்றவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? நாகரிகமாக இருப்பாங்க, எல்லாத்தையுமே அறிஞ்சக்கூடியவங்களாக இருப்பாங்க. நகரம்ன்றவங்க எப்படி இருப்பாங்க? நாகரிகமாக அறிஞ்சக்கூடியவங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? எல்லாம் இந்த தருணத்தில் நாலேஜ் கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் நாலேஜ் கூறியராக இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த தீவார் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க? அந்த நாலேஜ் அந்த அவங்களுக்கு இருக்குமா? தீவாருக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் கேள்வி தான். ஆனால் அப்படி இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க? ஒரு மிகப்பெரியதான ஒரு முன்னுதாரணமாக நம்மளுக்கு ரோல் மாடலாக வாழ்ந்துருக்கிறாங்க அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி இந்த மெலிதா தீவில் குறித்து நம்ம பார்க்கும்பொழுது இந்த நாளில் நம்ம குடிச்சிருக்கிறதான பாடம் இது தான். ஸோ இந்த பாடத்தை கொடுத்த பிதாவாகிய கடவுளுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒருமையை கேட்ட யாவரும் நன்றி. ஆமென்.